காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் நடப்பயணம் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு வந்து நடந்தே போகிறோன்னு வேண்டிக்கிட்டோம். ஸோ எவ்வளோ தூரம் நடக்கிறோன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் மேலே இருக்கோம் எங்கள் வீட்டிலேருந்து அந்த கோவிலுக்கு. ஃபுல்லாக நடந்தே போனோம் சோழிங்கநல்லூர் வழியாக. பெரும்பாக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் ரோடு பிடிக்க நாங்கள் செம்மஞ்சேரி வழியாக போனோம். ஒரு 7 கிலோமீட்டர் நடந்துட்டுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். நாங்கள் ரெஸ்ட் எடுத்த இடத்துலேருந்து ரொம்ப பேர் நடந்து போனாங்க. நாங்கள் சோழிங்கநல்லூர் மெயின் ரோட்டில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கே வந்து ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஏன்னா அப்பாவுக்கு கால் வலி, அவர் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்ததுனால தூக்கமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா பேர் போனாங்க. காவடி வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காவடி மூளை வச்சுட்டு காவடி எடுத்துகிட்டு போனாங்க. நிறைய பேர் நடப்பயணம் போயிட்டு இருந்தாங்க முருகர் கோயிலுக்கு. நான் ஃபஸ்ட்டு டைம் இது போகிறது. ஆனால் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் அம்மாவும் ஷாக் ஆகிட்டாங்க. பயந்துக்கிட்டே இருந்தோம் நைட்டு யாருன்னா நடப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் நடந்து போனாங்க. அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12 மணி போல் கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது சென்ட் ஜோசப் காலேஜ் பார்த்தோம், சத்யபாமா பார்த்தோம். அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். நாங்கள் 5 பேரும் நாங்கள் நடந்து கொஞ்ச நேரத்துலேயே ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 1:30 மணிக்கு போல். அந்த டைமில் வந்து காவடி எடுத்தவங்க வந்து பக்கத்தில் ஒரு பால்முனீஸ்வரன் கோயிலில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அங்கே வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பியும் எங்கள் அப்பாவுக்கு காலில் வந்து நரம்பு சுற்றிக்கிச்சு எங்கள் அப்பாவுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரமே அங்கே உக்காந்துட்ருப்போம். உக்காந்துட்டுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பி போனோம். கிளம்பி போகும்போது எங்கள் அப்பாவும் தங்கச்சியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன கேப்லேயே அவங்கள எங்களால் பிடிக்கவே முடியல. நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கவே முடியல. அவங்க பேசிக்கிட்டே செம ஃபாஸ்ட்டாக நடந்துட்டாங்க. நாங்கள் முருகர் பாட்டு கேட்டுகிட்டே ஸ்லோவாக பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்கள நிற்க வச்சுட்டு நாங்கள் நடந்து போனோம். நிறைய பேர் வேண்டுதல் வச்சு நடந்தாங்க. காவடி எடுத்தாங்க, பால் காவடி எடுத்தாங்க, வேல் எடுத்தாங்க. நிறைய பேர் ஸ்லிப்பர் போடாமல் நடந்து போனாங்க. மாலையே போடலைனாலும் ஸ்லிப்பர் போடாமல் நடந்து போனாங்க அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நாங்களும் அதே பக்தியில் வந்து நடந்து போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாங்கள் கேளம்பாக்கத்துக்கு 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ வந்து அப்பாவால் சுத்தமாக முடியல. தூக்கமும் அவருக்கு வருது, காலில் நரம்பு சுற்றிக்கிச்சு, நடக்க முடியல. ஸோ நாங்கள் ரேப்பிடோ புக் பண்ணி அவரை வீட்டுக்கு அமுச்சிட்டோம். வீட்டுக்கு அமுச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் வெறும் லேடிஸ் மட்டும் தனியாக நடந்து போனோம். எந்த பயமும் இல்லை. அத்தனை பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடியவும் ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட அந்த டைம் வந்து ஒரு 3 மணி இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ பேர் கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பைக் போய்கிட்டே இருந்துச்சு. காரு, பைக்கு ஃபுல்லாக திருப்பூரூர் ரூட்டுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. சரி நாங்களும் அதே தைரியத்தோடு நிறைய பேர் வராங்களே நம்மளுக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. தண்ணி கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, பிஸ்கெட் கொடுத்தாங்க. நடந்து போகிறவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, பிஸ்கெட் நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு சொல்லிவிட்டு நான் போகிற வழியில் எந்த டாக்ஸ் கிடைக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பிஸ்கெட் கொடுத்துட்டு நான் நடந்து போய்கிட்டே இருந்துட்டேன். கிட்ட போக போக ரொம்ப கால் வலி வந்துடுச்சு, பாதம் வலி வந்துடுச்சு. நான் எங்கள் அம்மாலாம் நடக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து செம்மையாக நடந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேளம்பாக்கம் தொட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் கேப் எடுத்துட்டோம். கேப் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டதுக்கப்புறம் அம்மா, அக்காலாம் டீ குடித்தாங்க. நாங்கள் வந்து நானும் என் தங்கச்சியும் தண்ணி குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போக போக முடியவே இல்லை. விடிய விடிய நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து நாங்கள் பண்ணிவிடுவோம்னு நினச்சோம். ஆனால் அது சுத்தமாக முடியல. கால் வலி, பாதம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. உடம்பு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கிட்ட போக போக அவரை பார்த்துடலாம் அப்படின்னு தோணாலும் உடம்பு வந்து அதுக்கு சப்போர்ட்டே பண்ணலை. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. திருப்பூரூர் ரோட்டுக்கு வந்து கிட்ட போக போக எங்களால் சுத்தமாக முடியல. அந்த ரோட்டிலே திருப்பூரூர் மெயின் ரோட்லேயே நாங்கள் ஒரு 4-5 வாட்டி உக்காஞ்சி எழுந்து நடந்து போயிருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
ஈஸியாக நடந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். நான் சுத்தமாக முடியல. நடந்து போய்க்கிட்டே தான் இருந்தோம். கோயிலும் வர மாதிரியே தெரியல. சரி பாரத்தை அவர் மேலே போட்டுட்டு நடக்கலான்ட்டு நடந்துக்கிட்டே இருந்தோம் அவரை நினச்சிக்கிட்டு. கேளம்பாக்கம் ரோட்டில் நடக்கும்போதே நாங்கள் 4 வாட்டி பிரேக் எடுத்திருப்போம். 2 கோயில், அதுக்கப்புறம் ஒரு டீ கடை, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் இடத்துல வந்து அப்பாவை ரேப்பிடோ ஏற்றணும்னு சொன்னால அந்த நார்மல் இடத்துல நின்று தான் ரேப்பிடோ ஏற்றணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் நாங்கள் 4 பேர் தனியாக கேளம்பாக்கம் ரோட்டில் வந்து நடந்து போக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். கேளம்பாக்கம் அந்த ரவுண்டானாக்கிட்டே நாங்கள் எங்கள் அப்பாவை அமுச்சிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர்னு போட்டிருந்துச்சு கோயிலுக்கு. ஆனால் 13 கிலோமீட்டர் மேலேயே நாங்கள் நடந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பொன்மார் சைடு வந்தாலே கிட்ட தான். நாங்கள் வந்து சோழிங்கநல்லூர் போயிட்டு அதுக்கப்புறம் கேளம்பாக்கம் வந்தது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நடந்துக்கிட்டே இருந்தோம். விடிய விடிய காலையில் 7 மணி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்தோம். நிறையா லேடிஸ்க்கு நடக்க ஆரம்பித்தாங்க. காலையில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து நிறைய பேர் நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு என்ன ஏது நடக்கிறோன்னு கூட தெரியுமான்னு தெரியல. ஆனால் அம்மா அப்பா வராங்களே சொல்லிவிட்டு அவங்களும் ஜாலியாக முருகருக்கு பேரை சொல்லி 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 நடந்துக்கிட்டே வந்தாங்க கூட. நாங்கள் பாடிட்டு அவரை பற்றி பேசிக்கிட்டு பாட்டை அவர் முருகர் பாட்டை கேட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் திருப்போரூர் ரோடு கிட்ட வந்துட்டக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து காவடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது என்ன காவடின்னு எனக்கு தெரியல. ஒரு கொம்பில் இளநீர் வச்சு கட்டியிருந்தாங்க. 2 பக்கமும் இளநீர் கட்டியிருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நடந்து போயிட்டுருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுமான்னு தெரியல. அதை பார்க்கும்போது என்ன வேண்டுதல்னு எனக்கு தெரியல அது. ஆனால் அவங்க அழகாக அதை வச்சுக்கிட்டு முருகர் பேரை சொல்லிக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன், அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா. இவங்க 3 பேரும் எங்கள் முன்னாடி நடந்துட்டு போனாங்க. அவங்க வந்து கேட்டோம் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஈசிஆர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா பேர் நடந்து வராங்க அவருக்குன்னொன்னே நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போன வாட்டி நான் தைப்பூசத்துக்கு வரும்போது பைக்கில் தான் வந்துட்டு போனேன். அப்போ வந்து ஈவினிங் வரைக்குமே நடந்து வந்தாங்க. நான் வரும்போது ஒரு மதியம் டைம் இருக்கும். அப்பயும் நடந்து போயிட்டுருந்தாங்க. கோவிலில் செம்ம கூட்டம். நான் சாமியே போன வாட்டி பார்க்கல. தூண் மேலே ஏறி நின்று அவரை பார்த்துட்டு வந்தேன். இந்த வாட்டியும் அப்படி தான் நடந்துச்சு. உள்ளே என்னால் போகவே முடியல. கால் வலியில் கோயிலுக்குள்ளே போக முடியல. அந்த கொடி கம்பத்திலே நின்று அவரை சாமி கும்பிட்டுட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கன்னா செம்ம கூட்டங்க. விளக்கு போடுறவங்க அந்த கொடி கம்பத்துக்கு மேலே பக்கத்துலேயே எல்லாத்தையும் போட்டுட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் வர வர முருகர் கோவிலில் வந்து ஆளுங்க குறையவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அவ்வளோ ஃபேன் அவருக்கு. அவ்வளோ பேர் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அவரை பார்க்கணும், அவர் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முருகர்னு சொன்னாலே இத்தனை பேருக்கு அவரை பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து எப்படி அவர் எனக்கு தோணுனாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அவர் மேலே இஷ்டமாயிடுச்சு. அவரை கும்பிட்டு ஒரு தைப்பூசம், கிருத்திகை, சஷ்டி எல்லாத்துக்கும் அவருக்கு விரதம் இருப்பேன். அதே மாதிரி தான் இந்த விரதத்தையும் முடிச்சிருக்கோம். நாங்கள் ஒரு மார்னிங் ஒரு 7:10 கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கொடிக்கம்பத்தை தொட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக கூப்பிட்டுட்டு வந்து இந்த நடைப்பயணத்தை முடித்ததுக்கும் அவர் எங்கள் கூடயே இருந்து என்னை சேஃபாக கூப்பிட்டு போனதுக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கேப் புக் பண்ணி ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புனோம். ஆனால் அவரை பார்க்க முடியலன்னு ஒரே ஒரு வருத்தம் தான். அடுத்தது என்றைக்குன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போய் அவரை பார்ப்பேன். நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 7:10 அவரை போய் உள்ளே பார்த்துட்டு இந்த பயணத்தை முடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.